அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பானது உலகளாவிய ரீதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் வாரத்தின் முதல் நாளான இன்று உலக பங்குச் சந்தைகளில் கடுமையான வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் இந்த நிலை தொடர்ந்தால் 1987க்கு பின்னர் நிகழும் மிகப்பெரிய பங்கு சந்தை சரிவை உலகம் எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டிற்கு பின்னர் இன்று பங்குச்சந்தை சரிவு கடுமையாக சரிவை சந்தித்துள்ள நிலையில் சாங்காய் பங்குச்சந்தை 8 வீதத்திற்கு அதிகமாகவும் ஹாங்காங் பங்குச்சந்தை சுமார் 13 வீத வீழ்ச்சியையும் கண்டுள்ளன. இதனிடையே புளோரிடாவில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் சில நேரங்களில் சில விடயங்களை சரி செய்ய மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தக பங்காளிகள் பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வமாக உள்ளனர் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே தனது சொந்த சமூக ஊடகமாக ட்ரூத் சோசியலில் இன்று வெளியிட்ட பதிவில் சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி வரி விதிப்புகள் மட்டுமே எனவும் இந்த வரி விதிப்புகள் அமெரிக்காவிற்கு பல பில்லியன் டாலர்களை கொண்டு வருகின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 50க்கும் மேற்பட்ட நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர்.